பூங்குளம் என்ற ஒரு அழகான கிராமம். இந்த ஊரிலே 2 உயிர்கள் வாழ்ந்தன. ஒரு உயிர் முத்தையன், மற்றொரு உயிர் கல்யாணி. அன்பு ததும்பி ஆசைகள் மலரும் பிரேமை பூங்கொடியாக விளங்கினாள் கல்யாணி. இதயத்தின் பாசமும் இளமையின் துடிதுடிப்பும் கொண்ட வீர திருமகனாக உலவினான் முத்தையன். இவர்கள் இதய போராட்டத்தின் இன்ப ஓவியம்தான் இந்த கதை. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அரியார் மரத்திற்கும் அதே துணை என்ற பொய்யாமொழியின் பொருளை விளக்கும் அனுபவ ஏடுகளாக விளங்கினர் முத்தையனும் கல்யாணியும். வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. கையில் கம்பன் கவியுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு. கலசம் நிறைய அமுதுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, அமுதுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. தெரிந்து பாட நீயுண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, பாட நீயுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு. வெயிற்கேற்ற நிழலுண்டு. கல்யாணி, கடவுள் இந்த மலரை உனக்காகவே படைத்திருக்கிறார். இந்த மலரை எனக்கு சூட்டுவதற்காகவே உங்களையும் படைத்திருக்கிறார். கல்யாணி, அத்தான் கொஞ்சம் நேரம் மோசம். ஏது நாங்களெல்லாம் கிராமத்துல நடமாட முடியாது போல் இருக்க. எல்லாம் நீர் கொடுக்குற இடங்கான இடம். நர்மகர்த்தா பிள்ளைவாள், என்ன இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க? என்ன விஷயம்? விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு பிள்ளைவன். ஓய், நீர் கேட்டா கேளும், விட்டா விடும். மாட்டுக்கு கொம்பு முளைச்சதுமே மூக்கணாங்கயிறு மாட்டி வைக்கணும் ஐயா, மூக்கணாங்கயிறு மாட்டி வைக்கணும். இல்லாட்டா கட்டுக்கணக்காக காடு காடா சுத்திக்கிட்டு தான் அலையும். ஒண்ணும் புரியலையே, என்ன விஷயம்? எல்லாம பொண்ணு கல்யாணியை பத்தி தான் சொல்றேன். கல்யாணியை பத்தியா? ஆமா, காலா காலத்துல அந்த பொண்ணுக்கு கால் கட்டு போடாது உங்க குத்தம் ஐயா. ஓய், நீர் கேட்டா கேளும், விட்டா விடும். வாலிபத்துக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்றதுல தாமசம் கூடாதுங்க, தாமசம் கூடாது. அட புரியும்படியா சொல்லும் ஐயா, என்ன நடந்தது? நம்ம ஊர் பெரிய முதலியார் வீட்டுல கணக்கனா இருக்கானே முரட்டு முத்தைங்க, அவனும் உங்க பொண்ணும் ஆத்தங்கரையில ஆடுறதும் பாடுறதும் சகிக்க முடியலங்கானும் சகிக்க முடியல. அப்படியா? கல்யாணி இதெல்லாம் அதுகிட்டயா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு வேற வழி இருக்கு, சொல்றேன். காலாகாலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் ஐயா. அதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீர் இத கவனி, நான் அவனை ஒரு கை பாத்துக்கிறேன். இந்தா பொங்கல், சக்கரை பொங்கல் சாப்பிடு.
ஏதுன்னா அடாடாடா என்னம்மா நீ ஏதாவது கொடுத்தா உடனே ஏது எவடம் எங்க கிடைச்சது இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கணும். சாப்பிடுனா சாப்பிட. தெரியும்னா தெரியும். என்ன 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 தெரியும்? அண்ணி தானே கொடுத்தது. அண்ணியா? ஏது அண்ணி? எந்த அண்ணி? எங்க அண்ணி? கல்யாணி அண்ணி தானே கொடுத்தது. கல்யாணி தவிர இந்த ஊர்ல வேற யாருக்குமே பொங்கல் செய்ய தெரியாது பாரு. அட அதுக்கு என்ன அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு சாப்பிட. எனக்கு முதல்ல சாப்பாடு போடுமா. என்ன முதலியார்வாள் உங்ககிட்ட கணக்கனா இருக்கானே. அட அந்த முரட்டு முத்தேனையா மகா மோசம் ஐயா, மகா மோசம் நடத்த கட்டவன். ஓய் நீர் கேட்டா கேளு விட்டா விடும். நீர் அவனை வேலைக்கு வச்சிருந்தா உங்க அந்தஸ்துக்கே கேவலம் ஐயா. அவன் ஊர்ல உம்மை பத்தி பேசிக்கிட்டு திரியறத கேட்டா. அப்படியா? இது வரைக்கும் அவனை நல்ல வேணுதான் நினைச்சிருக்கேன். ஓய் எனக்கு என்ன காணு வந்தது. நீர் கேட்டா கேளு விட்டா விடும். நம்ம மனுஷாலாச்சேன்னு நான் சொல்ல வந்தேன். முத்தையா, நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம், போயிடு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசாத, தீமிர் பிடிச்ச கழுது. இந்த நடத்த கட்ட பசங்களை எல்லாம் இனிமே நான் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. நீ போயிடு. இனிமே முகத்திலேயே முடிக்க வேண்டாம். திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னங்க செய்வேன்? என்ன செய்யறது? பேசாம போய்கிட்டே இருக்கிறது. நடத்த கட்ட பசங்க. இந்த பாருங்க, வேலையை விட்டு போக சொல்றீங்க. ஆனா இந்த நடத்த கட்ட பைய அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, அது இன்னொரு தடவை சொல்லாதீங்க. உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், போ. எவ்வளவு தூக்கிட்டு வருதுன்னு புலிப்பட்டி ரத்னம் உள்ள போன காரியம் வழக்கம் போல வெற்றி. உடனே நாம பூங்குளத்துக்கு புறப்படணும். கல்யாண விஷயத்தெல்லாம் காணாஜோரா முடிச்சு போட்டேன். எல்லாருக்கும் பூரண சம்மதம் தானே ரத்னம்? சம்மதமா? இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வைக்கணுமாமா, கொடுத்து வைக்கணும். புதுசா கார் வேற ஆர்டர் பண்ணிருக்கிறேன். அந்த கார் வந்த உடனே நீங்களும் புதுசா வருகிற பூங்குளத்து அத்தையும் அப்படி ஆனந்தமா குத்தாலம், கொடைக்கானல், காஷ்மீர், நீ எங்கெங்க போகணுமோ அங்கங்க போயிட்டு வாங்க. போகலாம். சரி ரத்னம், பிறகு சந்திப்போம். சரி மாமா, அப்போ நான் வர்றேன் மாமா. எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரம்? இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு நான் சொல்லல. கொள்ளிடக்கரைக்கு போயிட்டு வந்தப்பா. அதுக்கு இவ்வளவு நேரமா? அந்த பக்கம் அவங்க எல்லாம் பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? எவங்களாப்பா? என்ன நினைப்பாங்க? எதுக்காக நினைக்கணும்? கல்யாணி, அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அருள் புரிஞ்சுட்டாமா. தாயில்லாத உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் படியாளந்துட்டார். என்னப்பா ஒண்ணுமே புரியலையே. எதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? உனக்கு கல்யாணம். இந்த மாப்பிள்ளைய நம்ம அந்தஸ்துக்கும் குணத்துக்கும் தகுந்த மாப்பிள்ளை. கல்யாணி, லட்சாதிபதி தாமரவட பண்ணையார் 400 வேலி நிலத்துக்கு எல்லாம் நல்ல விதமா தாமா முடிவு பண்ணிருக்கேன். யார கேட்டப்பா முடிவு செய்றீங்க? இந்த விஷயத்துக்கு வேற யாரம்மா கேட்கறது? 4 பெரிய மனுஷன் சம்மதிச்சா நாமளும் சரின்னு சொல்ல வேண்டியதுதான். இதுக்கு சம்மதிக்கிறது நான் பெரிய மனுஷன் இல்லப்பா. என்னம்மா நீயும் பட்டத்து பொண்ணுங்க பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட? இது நாகரிகம் இல்லப்பா. உங்க பெண் நல்லா ஆசைப்படுறேன். அப்போ உன் வாழ்வில் எனக்கு அக்கறை இல்லையாம்மா? இருந்திருந்தா இந்த மாதிரி அவசர முடிவுக்கு வந்திருக்க மாட்டீங்கப்பா. எனக்கே புத்தி சொல்றியா? இந்த தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? கோபிக்காதீங்கப்பா, உண்மையா சொல்றேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பரதேச பையன் முத்தையனை பத்தி தானே சொல்ல போறேன். அவனும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிறத ஊர்ல பல பேர் எனக்கு நல்லா சொல்றாங்க. இதை என்னால சகிக்க முடியாது. இதுவரையில் வந்த ஜாதகம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போச்சு. இப்ப நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது. எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அந்த அநாத பையன் முத்தையனுக்கு யார் இருக்கா? படிப்பு இருக்கா? பணம் இருக்கா? நடத்த கெட்ட பையன். ஊர்ல எல்லாரும் அவனை பத்தி இப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க அயோக்கிய பசங்க. இவ்வளவு ரோஷம் வருது. அவன் நடத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உலகம் தெரியாத பொண்ணு. நீ அவனை மறந்துட வேண்டியதுதான். அவன் குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்போதுமே ராசி கிடையாது. அந்த முரட்டு பையில கட்டிக்கிட்டா நீ ஆயுசு பூராவும் அவஸ்தைப்படணும். போது நீ அம்மா இல்லாத பட்ட கஷ்டம். இது வரைக்கும் அம்மா இல்லாத கஷ்டப்பட்டேன். இனிமே 60 வயசு கிழவனோட கஷ்டப்படணும். அதானே உங்க முடிவு. சிவாய நம, சிவாய நம. முத்தையா, தினமும் கருக்களோட கருக்களா தாமரைப்பூ பறிச்சுக்கிட்டு போறியே, யாருக்கு அப்பனே? தாமரைப்பூ யாருக்குங்கிற கவலை தாத்தாவுக்கு எதுக்கு அப்பனே? என்ன தாத்தா, நீ தாமரைப்பூவை பறிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்காது. என்னது? என்னடா உடம்ப காட்டுற? என் ஆயுசுல இந்த மாதிரி எத்தனை உடம்ப நான் பார்த்திருப்பேன். யோ,
பெரிய மனுஷா நீ சரியான நெருஞ்சு முள்ளு பேர் வெளியா நீ சகுனி கூனி சனி பகவான் எல்லாரும் உங்ககிட்ட பிச்சை வாங்கினங்கண்ணே. அதான்டா ஆட்டுக்கு வாழ ஆண்டன் அளந்துதான் வச்சிருக்காரு. உன் குணத்தை தெரிஞ்சுதான் சித்தம்பரம் புள்ள கல்யாணிய வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிவிட்டாரு. பெரிய மனுஷன் பாக்குறேன். கல்யாணியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரங்கடா? கல்யாணி பத்தி பேசுறதுக்கு நான் யாரா? என்ன யாரு இருக்கிற கல்யாணத்தை பேசுறது நாளைக்கு தெரியும். நான் யாரு யாரு நாளைக்கு என்னையா இன்னைக்கே பிடியாது முத்தையா. என்னப்பா இது? என்ன என்னையா காலங்காத்தால என்ன கூப்பிட்டு வம்பு எடுக்கிற அந்த கரெக்ட் பையன் யாரு கிழமை? யாரு கிழமை? யாரு கிழவனா? நீ கிழவன், உங்க பாட்டு கிழவன், உன் பாட்டு கிழவி, உன் பேரன் கிழவன், உன் பேச்சு கிழவி, உங்க பரம்பரைய கிழவங்கள பத்தியா பத்தியா என்ன சொல்றான்னு பத்தியா? மறுபடியும் ஏதாவது பேசுன கழுத்துல சுருக்கு மாட்டி இந்த ஆழ விடுதல தொங்க விட்டுருவான். தொங்க விடுவா தொங்க விடுவா. எல்லாம் ராமாயண காலத்துல பறக்க வேண்டியவங்க. அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு இல்ல அடிக்கிறதுக்கு மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஒரு சமாச்சாரம் கேட்டீங்களா? என்னம்மா எழுத்த விட்டு ஆட்டுக்குட்டிக்கு 6 கால் உள்ள ஒரு கோழி குஞ்சு பிறந்திருக்கு, அதுதானே? இல்லங்கண்ணா, நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான். உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இப்ப அத பத்தி தான் எனக்கு கவலை. போய் உன் வேலையை பாருமா. ஏன் அப்படி கோச்சிக்கிறீங்க? மாப்பிள்ள அப்படி ஒண்ணும் கிழம் இல்லையா, 58 வயசு தான் ஆச்சான். அத பத்தி உனக்கு என்னம்மா போங்கிற? அண்ணா அண்ணா, மாப்பிள்ள வீடு பெரிய பணக்கார வீடாம். அவங்க வீட்டுல மரக்கால போட்டுதான் பணத்தை அளப்பாங்களாம். ஆமா, மரக்கால போட்டு பணத்தை அளப்பானா, திராச வச்சுக்கிட்டு நெல்ல நிற்பானா. ஓமாங்கிற கிழவி மாதிரி தொண பேசிக்கிட்டு விட மாட்டேங்கிறிய. அண்ணா அண்ணா, என்னதான் இருந்தாலும் இந்த காலத்துல பணம் தானே பெருசா இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, நீ சொல்ல வந்துட்ட. ஓ, நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்ம இந்த கதிக்கு வந்திருப்போமா? உங்க முறப்பெண் கல்யாணியை தான் வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? நீ பேசிக்கிட்டே இரு, உன் பேச்சு முடிஞ்சோன்னு நான் வர்றேன். சாப்பிட்டு போங்கண்ணா. நீ சாப்பிடு, நான் வர்றேன். கல்யாணி, கல்யாணி, கோவிலுக்கு போலாமா? போலாம். இந்தம்மா, இந்த நகையெல்லாம் உனக்கு தான். கல்யாணி, இந்த கல்யாணத்துல உனக்கு பூரண சம்மதம் தானேம்மா? ஓய், கல்யாணம் ஆக போற பொண்ணு வாயை திறந்தா சொல்லும். மௌனமா இருந்தாலே சம்மதம் தான். கூட மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. வாரம் இந்தம்மா. நகையெல்லாம் போட்டுக்கம்மா. சரி, போட்டுக்கிறேன். நீ எதுக்காக இங்க வந்த? நீங்க எதுக்காக வந்தீங்க? என் விதியை நினைச்சு அழ வந்தேன். நானும் அதுக்காக தான் வந்தேன். இனிமே நீ அழ வேண்டியதில்லை. நீ பணக்காரி, நான் ஏழை. எல்லாம் தெரியும் கல்யாணி. பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சோன்னு உங்க அப்பாவை போலவே உன் மனசு மாறிட்டுது. இல்ல அத்தான், அப்பாவின் திடீர் முடிவை கேட்டது என் தலையை வெடித்து விடும் போல இருந்தது. அந்த வேதனையில இருந்து தப்பி ஓடி வந்து விட்டேன். சமாதானம் போதும், இனிமே நீங்க நிக்காத. போயிடு. அத்தான், நாம் சாவகாசமாக சண்டை போட்டுக் கொள்ளலாம். இப்ப சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய்விடலாம். என்னை பாருங்க, இந்த நகைகள் எல்லாம் உங்களுக்காக தான் போட்டுக் கொண்டு வந்தேன். இப்படியே போய் கப்பல் ஏறிடலாம். அருமையான யோசனை. நாம இப்படியே போயிடலாம். அபிராமியின் கதி? காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கல்யாணம் செய்து கொண்டு போகட்டும். முதல்ல நாம் இந்த ஊரை விட்டே போயிடணும். அவசரமான அபாயகரமான யோசனை. ஏன், உங்களுக்கு தைரியம் இல்லையா? தைரியத்திற்கு பஞ்சமில்லை கல்யாணி. அதோடு கொஞ்சம் தன்மானமும் இருக்கிறது. அப்படின்னா நான் சொன்னபடி கேட்க மாட்டீங்களா? இப்போது முடியாது. ஏன்? என் லட்சியம் முடிவு வரை இதிலெல்லாம் தலையிட மாட்டேன். அந்த பாழா போன லட்சியம் தான் என்ன? சொல்லுங்களேன். என் தாயார் இறக்கும் போது அபிராமியின் திருமணம் முடிவரை நான் கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அபிராமி அபிராமி அபிராமி, சதா இதேதானா? தங்கைக்காக எத்தனை காலம் நீங்கள் இப்படி கஷ்டப்படுவது? அதுதான் என் கடமை, இன்பம் எல்லாம். என்னை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. என் தாய்க்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். ஏதோ சந்தர்ப்பவசத்தால் ஏழையாகி விட்டதற்காக என் குடும்ப கௌரவத்தை நாசமாக்க மாட்டேன். அப்படியானா இப்போது என்னோடு புறப்பட மாட்டீங்களா? பரம்பரையிலே இல்லாத பழக்கம். இன்று உன்னை திருடனை போல் நான் அழைத்து போய்விட்டேன். ஆனால் நாளை உலகம் என்ன சொல்லும்? இன்று நான் அவசரப்பட்டு விட்டேன். ஆனால் நாளை அபிராமியின் கதி என்ன ஆகும்? அதெல்லாம் பிறகு யோசிக்கலாம். இப்போது புறப்படுங்களேன் சார். ஏற்கனவே இந்த பூங்குளம் எனக்கு முரடன் என்ற பட்டத்தை கட்டி இருக்கிறது. இன்னும் திருடன் என்ற பட்டத்தை வாங்கிக் கொள்ள சொல்லுகிறாயா? உங்க கல்யாணியை தானே திருடுங்க, இதுல என்ன தவறு? முடியாது. முரடன் என்பதை பொறுத்துக் கொண்டேன். திருடன் என்பதை சகிக்க மாட்டான் இந்த முத்தையன். மேலும் என் தங்கைக்கு கல்யாணமாகும் வரை நான் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன். நிச்சயமாகவா? சத்தியமாக.
அப்படியான அபிராமிக்கா என்ன அநியாயமா கைவிட போறீங்களா? இல்லை கல்யாணி, அபிராமி என் ஹிருதயம், நீ என் பார்வை. என் வாழ்க்கை வானத்திலே அபிராமி ஒரு சூரியன், நீ சந்திரிகை. உங்கள் முடிவு? நீ வீட்டுக்கு போ. உலகமே பணத்துக்கு அடிமை. நீந்த தெரியாத பொருளை கடலின் அலைகள் ஒதுக்கி கரையிலே சேர்த்து விடுகின்றன. பணம் சேர்க்க தெரியாதவனை இந்த பாழும் உலகம் தன் கொடுமை காலிலே போட்டு மிதித்து தோய்த்து குப்பையிலும் கேடாக்கி விடுகிறது. பணம் பணம் பணம், எந்த விதத்திலாவது பணம் சேர்க்க தெரிய வேண்டும். அப்போது கிழவனும் குமரன் ஆகி விடுகிறார். என்னிடத்தில் பணம் இல்லாத காரணத்தால் தானே உன் தந்தை என்னை அலட்சியப்படுத்தினார், என்னை வேலை இல்லாதவனாக்கினார். காலம் இப்படியே போய்விடாது. இருக்கட்டும், எங்களுக்கும் நல்ல நிலைமை வரும் என்று நம்பித்தான் இருக்கிறேன். அப்போது எல்லோருக்கும் சரியான பாடம் கற்பிக்கிறேன். மத்தவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கா யோசிக்க வேண்டாமா? உனக்காக நான் கள்வனாக முடியாது. நாணயம் இல்லாதவனுடைய தங்கை என்ற பழிச்சொல்லை என் அபிராமிக்கு நான் தேடி வைக்க மாட்டேன். அபிராமி அபிராமி அபிராமி, நம் வாழ்வுக்கே ஒரு யமனாக வந்து விட்டாள் அந்த பாவி. அதிக பிரசங்கி, என் தங்கை தாயற்ற பெண், அவளையா பாவி என்று சொன்னாய்? இந்நேரம் வேறு யாராவது சொல்லி இருந்தால் சரி போ. உனக்கும் எனக்கு வெகு தூரம். நீ அந்த கிழவனையே கல்யாணம் செய்து கொண்டு சுகமாயிரு. போ. இந்த வார்த்தை சத்தியம்தானா? சத்தியம்தான். போ, போய்விடு. உங்களை போன்ற தைரியம் இல்லாத கோழையை நம்புறதை விட ஆசிரியர் என்ன சாகலாம். மனித உள்ளம் மிக மிக ஆச்சரியமான இயல்புடையது. யாரிடத்திலே நமது அன்பு இல்லை என்று இருக்கிறதோ அவர்கள் மேலேதான் கோபமும் அளவு கடந்து பொங்குகிறது. எவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலே இதயம் உயிரும் கனிந்து உருகுமோ அத்தகையவர் எதிரே வந்தவுடனே ஏன் வந்தாய், போய்விடு என்று கோபிக்க தூண்டுகிறது. உண்மையிலேயே மனித இதயம் மிக மிக ஆச்சரியம். அபிராமி, உள்ளவா. அண்ணா அண்ணா, கல்யாண வீட்டுல எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? நகை மாத்திரம் 60,000. மாப்பிளைக்கு வயசு 60. எவ்வளவு பொருத்தம் பாத்தீங்களா? அபிராமி, புறப்படுமா. எங்கண்ணா? எங்கேயாவது போகலாம். இந்த பூங்குளத்தையே விட்டு தொலைஞ்சா சரி. கல்யாணம் முடிஞ்சது போலாண்ணா. கல்யாணம் அன்னைக்கு கோச்சுக்குவாங்க. புறப்படுனா கல்யாணியா? கல்யாணி. அபிராமி, அபிராமி, அழுவாதம்மா, அழுவாத. இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் உயிரே போயிடுமா. புறப்படு. அண்ணா, எந்த ஊருக்குண்ணா? திருப்பரங்கோயிலுக்குமா. எந்த திருப்பரங்கோயில்? அப்பா இருந்தவர் தெப்ப திருவிழாவுக்கு போனோம், அந்த ஊர் தானே? ஆமாம்மா. கொடராட்டினத்துல ஏறி சுத்திக்கிட்டு மறி குழந்தை மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அந்த ஊர் தானே? ஆமாம்மா, அந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தோமே அந்த ஊர் தான். இந்த சனியம் பிடிச்ச பூங்குளத்துக்கு இனிமே வர வேணாம். இங்க உள்ள பீடைங்க முகத்திலையும் முடிக்க வேணாம். இந்தம்மா, இதெல்லாம் பெட்டிக்குள்ள வச்சு அடுக்கு. நான் போய் வண்டி கொண்டுட்டு வந்துடுறேன். அண்ணா, பள்ளி சொல்லுது நல்ல சகுனம். அப்படியாம்மா? அந்த பள்ளியையும் பிடிச்சி பெட்டிக்குள்ள போட்டு பூட்டு போற இடத்துல எல்லாம் நல்ல சகுனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். என் பொண்ணோட முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. माङ्गल्यतन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे वक्त्रापि सुभगे तञ्जेव शरदशतम् माङ्गल्यतन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे सुभगे तञ्जेव शरदशतम् माङ्गल्यतन्तुनानेन मम जीवनेव शरदशतम् माङ्गल्यतन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे वक्त्रापि सुभगे तञ्जेव शरदशतम्. ஊர்ல பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், அதுல போய் சேரு. பட்டாளத்துல சேர்றாங்க. பட்டாளத்துல சேர்றதுக்கு என்னோட குடும்ப நிலை இடம் கொடுக்கலீங்க. ஓஹோ, பெரிய குடும்பி போல இருக்கு. இல்லைங்க, ஒரே ஒரு தங்க. இதெல்லாம் பேசாத, போ வெளியே. என்னடா முறைக்கிற? போடா வெளியே. என்னய்யா, இந்த மாதிரி ஆளுகளை நீயே பதில் சொல்லி அனுப்புறதா, என்னகிட்ட வர சொல்றது? ஆகட்டுங்க. என்ன ஆகட்டுங்க? இல்லைங்க, இனிமே ஆகட்டும். சரி சரி, நான் வெளியே போகணும், வண்டியை கொண்டாட சொல்லு. உத்தரவுங்க. இங்க வாமா. நீ யாரு? ஏன் இங்க தனியா இருக்கிற? அம்மா, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. அண்ணாவும் நானும் தான் வந்திருக்கோம். அண்ணா வேலை தேட போயிருக்காரு. எங்களுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது.
ஐயோ பாவம், இங்க தனியா இருக்க கூடாதுமா. அபிராமி, இவர்தான் எங்க அண்ணா. வாங்க தம்பி, தங்கச்சி எல்லாம் சொல்லுச்சு. வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே நீங்க 2 பேரும் இருக்கலாமே. ரொம்ப சந்தோஷம்மா. வாங்க. ஏயா, இந்த பொண்ணு யாரையா புதுசா இருக்க? காலையில நம்ம கிட்ட வேலை கேட்க வந்தானே, அந்த பயலோட தங்க போல இருக்கு. அடடே, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வேலை கொடுத்துருப்பேனே. சரி சரி, நீ போய் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு. இறங்கு சீக்கிரம். போறமா பையா. என்னையா பாக்குற? எப்படியாவது சரிப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு. சரிதாங்க, நீ போடா. மீனுமாச்சு தவளையுமாச்சு, மத்தியானம் ஏன் சாப்பிட வரல? உங்களுக்காக நானும் பட்டினி கிடக்குறேன். இப்படி இருந்தா உடம்பு எப்படி ஆகும்? பரவாயில்ல மீனு, நீ பட்டி கிடந்தா உன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஒருமே உங்க பரியாசம். நானும் கிளம்பிமா வீட்டு ஞாபகமே எல்லாமே இப்படி சுத்திட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டி இப்படி மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா தீபாவளி பட்டாசு மாதிரி படபட படபடன்னு பொறிஞ்சு சொல்றேன். இத பாருங்க, இன்னைக்கு 2ல 1 தெரியணும். லீவு கழுதினா பதில் வந்துதா நாளைக்கே புறப்படணும். புரியுறதோ? இல்ல மீனு, இன்னும் 6 மாசத்துக்கு லீவு கிடைக்காது போடுறது. எது தவறினாலும் தெய்வ பிரார்த்தனை தவறக்கூடாதுன்னு பெரியவா சொல்லுவா. பெரியவா சொல்லி இருக்கா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நானும் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் வரணும்னு. நீங்களும் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க லீவு வருதுன்னு. எப்பதான் லீவு வருமோ என்னைக்கு தான் என் பிரார்த்தனை நிறைவே. உன்னை பாரு பிள்ளையா தெரியுது தம்பி. என்னோட வாயன் பாருங்க, பெரியவர் சொல்றீங்கன்னு வர்றேன். அங்க வந்தோன்னு அந்த ஆளு அப்படி இப்படி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் இருக்கிறேன். சரி, நீங்க முன்னால போங்க, நான் வர்றேன். அவசியம் வந்துடு தம்பி. எங்கயா அவனை இன்னும் காணோம்? வருவாங்க, வர சொல்லி இருக்கனே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே. சொல்லுவதால் பயனில்லை, சொன்னபடி செய்திடுவார் எவரும் இல்லை. நல்லவர் போல் நடிப்பதனால் நலமுண்டோ பராபரமேன்னு. ஏங்கானா, எனக்கு என்ன எதிர்பார்த்து பாடுறீரா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களே. இந்த கட்டையை பார்த்து இந்த கட்டை பாடிக்கிடுதுங்க. ஏஜமா வா தம்பி. ஏஜமா, தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நேத்த நினைக்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது. ஆமாங்க. ஏன் தம்பி, நான் கோபமா இருக்கும் போதா வர்றது? நீங்க அப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டாங்க. ஆமாங்க. இப்போ இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி, உன் பேர் என்ன? முத்தையனுங்க. எந்த ஊரு? பூங்குளம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? தாய் தகப்பனார்லாம் சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்க. செத்தவங்களை பத்தி என்னப்பா, இருக்கிறவங்களை பத்தி சொல்லு. ஒரே ஒரு தங்க, அந்த பொண்ணுதான் எனக்கு எல்லாம். அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானுங்க இவ்வளவு கஷ்டம். பயப்படாது, நீ ஒழுங்கா இருந்தா நானே உங்களை காப்பாத்துறேன். நாணயமா நடந்துக்கிறேங்க. அப்போ உனக்கு ஒரு கணக்குப்புள்ள உத்தியோகம் தர்றேன். அது பணங்காசு புழங்கிட்டு இருக்கிற உத்தியோகம். நீ நாணயமா கௌரவமா ஒழுங்கா மரியாதையா அடக்கமா ஒடுக்கமா மனுஷனா நடந்துக்கணும். ஏன்னா இந்த சங்குக்குள்ள பேரை நீ மங்க வைக்கப்படாது. நல்லா நடந்துக்கிறேங்க. ஓ மணியம், எஜமா, அடுத்த தெரு கோடி வீடு இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த வீட்டை இவங்க தங்குறதுக்கு வசதி செய்து கொடும். ஆகட்டுங்க. மணியம் உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து கொடுப்பாரு. போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷங்க. வர்றேன். போயிட்டு. எஜமா, தம்பி முழிக்கிற மொழிய பார்த்தா உங்க வழிக்கு வருவார் போலதான் இருக்கு. வருவான். கல்யாணி, ஏன் இப்படி சதா அழுது கொண்டே இருக்கிறாய்? கல்யாணி, உன் கண்ணீருக்கு காரணம் தெரிய வேண்டும். உன் மௌனமான அழுகை என் மனதை சித்திரவதை செய்கிறது. உன் வீட்டிலேயே இதை பற்றி கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. என்னிடம் சொல்லலாம். உன் எண்ணம் எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, ஒழிக்காமல் சொல். உடனே பரிகாரம் தேடுவேன். மௌனமாகவே இருந்து என் மனதை அறுக்காதே கல்யாணி. நான் உன்னை கேட்க வேண்டும். அன்று மணவரையிலே மயங்கி விழுந்தாய், இன்று இங்கு வந்தும் அழுது கொண்டே இருக்கிறாய். இதற்கு காரணம் எனக்கு தெரிய வேண்டும். காரணம் சொல்லாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். சொல். உன்னை காணவே எனக்கு பயமா இருக்கிறது. சொல் கல்யாணி, சொல். எரியும் என் உள்ளத்துக்கு தகுந்த ஆறுதல் சொல். இல்லையே உன் கையால் எனக்கு விஷத்தையாவது கொடுத்து விடு. உன் பிடிவாதம் என் சந்தேகத்தை அதிகமாக்குகிறது. பேச மாட்டாயா?
எனக்கு ஒன்றுமே தெரியாது. கல்யாணி, பிடிவாதம் பெண்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல. சொல்லிவிடு. உண்மையை எந்த சக்தியாலும் ஒழிக்க முடியாது. இதுவானாலும் கோபிக்க மாட்டேன். சொல்லிவிடு. உண்மை தெரிந்தால் போதும். உண்மை உண்மை சொல்ல வேண்டுமா? உண்மை எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? உண்மையின் சமாதிக்கு தான் உலகம் என்று பெயர். அந்த சத்தியத்தின் சவக்காட்டிலே நானும் ஒரு மயான மலர்ச்செடியாக பிறந்து விட்டேன். எங்கும் மரண கீதங்கள், பேய் நடனங்கள், சோக புகையில் சுரண்டையும் அக்னி ஜுவாலைகள், அதில் எரிந்து கருகும் ஒரு நடைப்பிணம் நான். இனி அழுகையும் கண்ணீரும் எனக்கு ஆறுதல் தர முடியாது. கல் நெஞ்சமும் கபட உள்ளமும் கொடிய வேதனையும் கொண்ட பாறையாகிவிட்டேன். இனி இது எரிமலையாக வெடிக்குமே தவிர யாரிடமும் பேசிக் கொண்டிருக்காது. என்னை யாரும் எதையும் கேட்க வேண்டாம். பேச்சு நெருப்பானால் அது பற்றி எரித்துவிடும். வார்த்தையின் பயங்கரங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. உன்னை அறியாமலே உண்மை குமுற ஆரம்பித்து விட்டது. அதை மேலும் தடுக்காது. முழுதும் சொல்லிவிடு. இல்லாவிட்டால் எல்லாம் விபரீதமாக முடிந்துவிடும். இனி முடிவதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் நாசமாகிவிட்டது. இனி உங்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்னிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லையா? என் சந்தேகத்தை அதிகமாக்குகிறாய். சந்தேகமா? தாராளமாக சந்தேகப்படுங்கள். அதை பற்றி கவலையே இல்லை. சத்த பிணத்தை பார்த்து யார் எப்படி நினைத்தால் தான் என்ன? கல்யாணி, உன் கள்ளமான வார்த்தைகள் என்னை வேகமாக கொல்லுகின்றன. கொல்வதா? நீங்கள் தான் என் வாழ்க்கையை கொண்டு விட்டீர்களே. அந்த கொலைக்களத்திலே உரிமை கொடி நாட்ட முயற்சியும் செய்கிறீர்கள். கல்யாணி, உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது என்று எண்ணாதே. தெரிந்த பிறகுதான் இவ்வளவு பெரிய தவறு செய்த மனம் வந்ததா உங்களுக்கு? தவறு செய்தேனா? நீங்கள் செய்யவில்லை. உங்கள் பணத்திற்கு செய்த தவறு, உங்கள் மனத்திற்கு செய்த மகத்தான குற்றம். கண்ணிலே நெருப்பை கொட்டிய பிறகு கண்ணீருக்கு காரணம் கேட்கிறீர்கள். ஏற்கனவே எச்சரிக்கை செய்தே எரிமலையின் வாயை திறக்க வேண்டாம் என்று. கேட்காமல் என்னை பேசச் செய்து விட்டீர்கள். எல்லாம் தெரிந்த பிறகும் என்னை காரணம் கேட்கும் கனவானே சொல்லிவிடுகிறேன். நான் சாவதற்குள் யாராவது என் மனக்குமுறலை கேட்க மாட்டார்களா என்று நானும் காத்துக் கொண்டுதான் இருந்தேன். துர்பாகியவசமாக அந்த காரணத்தை நீங்களே கேட்டுவிட்டீர்கள். சொல்லுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த மனைவியா? நீங்கள் எனக்கு தகுந்த கணவரா? அப்பா என்று கூப்பிட வேண்டிய உங்களை நான் எப்படி கணவராக நினைக்க முடியும்? இந்த தீராத வேதனைக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அதே போல்தான் நீங்கள் கேட்கும் சில சோகமான சந்தேக கேள்விகளுக்கு நானும் பதில் கூற முடியாதவளா இருக்கிறேன். சொல்லுங்கள் ஐயா, தயவு செய்து நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? கேள்வி கேட்பது சுலபம், ஆனால் அந்த கேள்விகளின் பதில் நமது வாழ்க்கையை பல பொருளாக காத்திருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்தில் பொருத்தும்? இதை ஏன் நீங்கள் எண்ணவில்லை? பெண்ணுக்கு பின்புத்தி என்று கேலி செய்யும் ஆண் குலத்தை சேர்த்து உங்களுக்கும் அந்த முன்புத்தி பஞ்சமாய் போய்விட்ட காரணம் என்ன? கல்யாணி, நீங்கள் என்ன செய்வீங்க? விதி என்னும் மாயப்பை காலக்கருக்கறிவாள் கொண்டு எனது வாழ்வை சூறையாட காத்திருந்தது. அதன் ரத்த வேட்கைக்கு நான் மீளாத பலியாகிவிட்டேன். இளமரத்தின் மேல் இடிவிழுந்து விட்டது. பச்சைக்கிளி பாம்பின் புற்றிலே. இனி கல்யாணி சட்டப்படி தர்மப்படி உங்கள் மனைவி ஐயா, உங்கள் மனைவி. ஆயுள் முழுதும் அந்த மனைவி என்ற தர்மத்தில் இருந்து சிறிதும் பிசக மாட்டாள் இந்த கல்யாணி. அதை மட்டும் திடமாக நம்புங்கள். இனி காலம் கடந்த சந்தேகம் வேண்டாம். என்னை ஒரு முறை கொன்றதே போதும், பல முறை கொல்ல வேண்டாம் ஐயா. உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இனி நீங்கள் தானே எனக்கு தாய், தந்தை, சுற்றம், தெய்வம் எல்லாம். நான் ஒரு அநாதை, ஒரு பற்றும் இல்லாத அவளை. என்னை சந்தேகிக்க வேண்டாம் ஐயா, என்னை சந்தேகிக்க வேண்டாம். குற்றவாளி நான் தான். மடையர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டார்கள்.